ஊர் உலகத்துல என்ன நடந்தாலுமே அந்த 3 மாசம் எங்களுக்கு திருவிழா. இப்ப 2 மாசத்துல இருந்து 3 மாசமா ஆக்கிட்டாங்க. அதனால அந்த 3 மாசம்னு சொன்னா கரெக்ஷன்ஸ் வேணாம். அந்த 3 மாசம் தான் எங்களுக்கு திருவிழா. அதுதான் ஐபிஎல். ஐபிஎலோட ஷெடியூல் இப்ப விடுவாங்களா, அப்ப விடுவாங்களா, எப்படி விடுவாங்க, எலெக்ஷன்ஸ் வேற வருது, அந்த ரிசல்ட்ஸ்னால எலெக்ஷன்னால நம்மளுக்கு ஏதாவது ஐபிஎல் தள்ளி வைப்பாங்களா, 2ஆ பிரிச்சு வைப்பாங்களா, 3ஆ பிரிச்சு வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாரோட மனசுல இருந்துகிட்டு இருந்தது. ஒரு வழியா ஐபிஎலோட ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்ச் 22 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs ஆர்சிபி சென்னை சேப்பாக்கில் ஆரம்பிக்க போகுது. இது ஒரு பக்கம். தோனிக்கு கடைசி சீரீஸா அது இருக்குமா, ஜிடில ஷமி இல்ல, என்ன பண்ண போறாங்க, பண்டோட நிலைமை என்ன, இப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த முதல் கட்ட ஷெடியூல் அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா இருக்குது, என்னென்ன பாதகமான விஷயங்கள் எந்தெந்த அணிகளுக்கு இருக்குது அப்படிங்கறத பத்தியும் பேச போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் டிக்கெட் கேட்காதீங்க. தெரியும் போன வருஷம் அந்த டிக்கெட் பிரச்சனையிலேருந்து நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் காப்பாற்றிட்டாங்க. என்ன டிக்கெட் கொடுத்தாங்களா, இல்லை நான் ஒரு ஊருக்கா போய் ஷோ பண்ணதுனால நான் வந்து எனக்கு மேட்ச் பார்க்கணும், மேட்ச் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எந்தவித அவாவும் இல்லாமல் நான் இருந்தேன். ஸோ அதே அவாவோட செலவு பண்ண வேணாம், டிவியில் பார்க்கலாம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குங்களா, அதே சந்தோஷத்தோட நிம்மதியாக இருக்குது. கிடைச்சா போய் பாருங்க, கிடைக்கலன்னா டிவியில் சந்தோஷமா பாருங்க, இல்லை லேப்டாப்ல மொபைலில் பாருங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றதுக்கு கிரிக்கானந்தா கிட்ட இருந்து ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த ஐபிஎல் 2024 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் கட்ட ஷெடியூலை அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 2024 ஐபிஎலோட முதல் கட்ட ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் இந்தியாவில் இப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதுனால வந்து முதற்கட்ட ஷெடியூல் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கிரிக்கெட் கோவிடுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சவங்களுக்கு இது பழக்கம் தான். ஏன்னா கோவிட் காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் க்ளோஸ் டோரில் நடந்து, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇல நடத்தினாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அது சொல்றாங்க ஐபிஎல் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் நிறுத்தப்படாது, நிற்காது, நடந்துகிட்டே இருக்கும். 2009 இதே மாதிரி வந்து எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. அப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தினாங்க, முழுக்க சவுத் ஆப்பிரிக்காவில் வச்சு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் 2014 வந்து நடந்துச்சு. முதல் பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே துபாயில் வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் இங்கே இந்தியாவில் வச்சாங்க. அதுக்கப்புறம் கோவிட் காலகட்டங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்க்கு எந்த விதமான பிரேக்கும் கிடையாது. அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்டே கிளாரிஃபை பண்ணிடுறேன். என்னன்னா இப்போ லோக்சபா எலெக்ஷன் நடந்துருச்சு, அதாவது வரப்போகுது. இப்போ முதல் கட்ட ஷெடியூல் தான் விட்டுருக்காங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து இப்போ நடக்காம வேற எப்போ நடத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம். சொல்லிடுறேன். ஜூன் 5ஆம் தேதி T20 வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதி இல்லைன்னா வந்து மே 31ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த டீமும் அங்க இருப்பாங்க, அங்க பிராக்டிஸ் போயிருவாங்க. இப்ப டீம் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இப்ப ஐபிஎல் ஆடுறாங்க அப்படிங்கறதால இவங்களால போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி WTC ஃபைனல் அப்ப நடக்கும்போதுமே வந்து அதாவது இந்த டீம்ல நாக் அவுட்ஸ்ல இல்லாத பிளேயர்ஸ் எல்லாமே அவங்க ஆல்ரெடி WTC ஃபைனலுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா இப்போ ரீசென்ட் பாஸ்ட் டைம்ல அதான் சொன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இல்ல ஜெய்ஷா அவர்கள் தெரிவிச்சாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது நாக் அவுட்ஸ்ல இல்லாத T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நாங்கள் முன்னாடி அனுப்பி வச்சிருவோம் சார்ட்டர் மூலமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ ஷெடியூல் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எண்ட்ல தான் ஆரம்பிக்கும். மார்ச் 27, 28 தான் வந்து ஆரம்பிக்கிற அந்த ஐபிஎல். போன வருஷம் ஒரு 10 டீம் ஆக்கினதுக்கு அப்புறம். பட் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்ச் 22 வைக்கணும், முன்னாடியே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், பிளஸ் இப்போ எலெக்ஷன் வந்திருக்கு, அது ஒரு காரணமா வச்சு ஸோ முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா லோக்சபா எலெக்ஷன்ஸ் ஒன்று, லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் டேட் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நடத்தி ஆகணும். இதுக்கடையில் நிறைய விஷயங்கள் வருது. இப்போ ஷெடியூல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 டபுள் ஹெட்டர்ஸ் இந்த ஒரு முதல் கட்ட ஷெடியூல்ல வந்திருக்கு. 4 டபுள் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம். ஸோ என்ன பண்றாங்கன்னா இந்த எலெக்ஷன்ஸ் இல்லைனாலும், இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்லாம் இல்லைனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மே 21 முடிச்சு இந்தியன் பிளேயர்ஸ்ல 25ஆம் தேதிக்குள்ள பேக் பண்ணி USA வெஸ்ட் இண்டீஸ்க்கு அனுப்பி அங்க ஒரு 10 நாள் அங்க இருந்து அடாப்ட் பண்ணி பிராக்டிஸ் மேட்ச்லாம் விளையாண்டு பண்ற மாதிரி தான் வந்து பிளானா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இப்போ எலெக்ஷன் வந்ததுனால சரி ஓகே டபுள் ஹெட்டர்ஸை கூட்டு, ஓகேங்களா. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெங்கெல்லாம் மேட்சை அப்போ வைக்காதீங்க, தள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். ஆனா ஒண்ணு எலெக்ஷன் அந்த முதல் கட்ட ஷெடியூலுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப்ல அவங்களால விட முடியாது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட ஷெடியூல் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் கேப் இருக்கும். இல்ல எலெக்ஷன் டேட் இன்னொன்னுங்க, எலெக்ஷன் நடந்தப்போ 19 தான் நினைக்கிறேன் 21 கோலி ஒரு 100 ரன் அடிப்பாரு, ஞாபகம் இருக்கா? அப்போ நான் வந்து ஊர்ல போய் ஓட்டு போட்ட அன்னைக்கு கோலி வந்து 100 அடிச்சாரு.
ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட்ல இந்த தடவை வைக்கிற என்னன்னு காரணம் எனக்கு தெரியல. பட் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே இருக்கலாம், ஓகே, அன்னைக்கே கூட இருக்கலாம். இல்லைன்னா வந்து எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதுன்னு பார்த்துட்டு அங்கங்கெல்லாம் அன்னைக்கு மேட்ச் இல்லாம மற்ற இடங்கள்ல மேட்ச் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் அப்போ மட்டும் மேபி அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை அன்னைக்கு நாக் அவுட்ஸ் வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓகே, ஐ எம் நாட் ராங், எல்லாம் ஒரு அசம்ஷன் தான். ஆனால் எலெக்ஷனுக்கும் எந்த விதமான பாதிப்பு, அதாவது கவர்மெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு செக்யூரிட்டி அந்த விதத்தில் பிரச்சனை, ஏன்னா இங்கேயும் பந்தோபஸ்து கொடுக்கணும் அங்கேயும் பந்தோபஸ்து கொடுக்கணும் போது ஸோ பிரச்சனை வருங்கிறதுனால வந்து அதுக்கேற்ற மாதிரி ஐபிஎல்லும் பிளான் பண்ணுவாங்க. ஒன்று இப்போ வந்து வைசாக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைசாக்கு கொடுக்கறது நல்லது, செகண்ட் டைர் சிட்டிக்கு போறது. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில தான் உமன்ஸ் பிரீமியர் லீகோட நாக் அவுட்ஸ் தான் நடக்குது, செகண்ட் ஹாஃப் அங்கே தான் நடக்குதுங்கிறதுனால வந்து அவங்க சொல்லிட்டாங்க ஐபிஎல் ஐயா எங்களுக்கு பிச் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் ஐபிஎலுக்கு, அதனால நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி ஏப்ரல்ல வர நான் செகண்ட் ஹாஃப் அதுல வேணா மேபி வந்து ஃபெரோஷா கோட்லா நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் போட்டிகளை தரலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் முழுக்க முழுக்க வைசாக்ல நடத்தலாம் தப்பு கிடையாது, நல்லா இருக்கும், பரவாயில்ல நடத்தலாம். அஸ்ஸாமுக்கு போன தடவை கவுஹாத்தி கொடுத்துருந்தாங்க, கவுஹாத்தியில் தான் வந்து ஆரோட ஹோம் கிரவுண்டாகவும் ரெண்டாவது ஹோம் கிரவுண்டாகவும் இருந்துச்சு. ஸோ ஸ்ப்ரெட் பண்ணலாமே ஐபிஎல் தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் சில பல மேட்சஸ் வைசாக்ல போட்டால் நல்லா இருக்கும், ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணுற சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகேங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்ஸ் உள்ள இன்டரப்ட் பண்ணாலும் ஐபிஎல் அப்படிங்கிறது நடக்கும். ஜூன் 5க்குள்ள அப்படிங்கிறத தாண்டி மே எண்டுக்குள்ள மே மாதம் முடிகிற ஒரு 5 தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஐபிஎல் நடத்தி முடிக்கணுங்கிறது வந்து இருக்கக்கூடிய பிசிசிக்கு கூட மிகப்பெரிய ஒரு தலைவலி. இது ஒரு விஷயம். ஓகேங்களா, ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பெரிய சிறப்பம்சம்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன சிறப்பம்சம், இது சிறப்பம்சம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மார்ச் 22 சென்னை சேப்பாக்ல இருக்கும்ல, எல்லாருக்குள்ளயும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. தோனியோட கடைசி சீரீஸ் அப்படிங்கிறது ஒன்று, பிளஸ் விராட் கோலி வர்சஸ் மகேந்திர சிங் தோனி, என்ன ரைவல் இருக்கிற இல்ல பிரதர் வர்சஸ் பிரதர், குரு வர்சஸ் சிஷ்யன் அப்படிங்கிறது ஒன்று. பிளஸ் குருக்கு எப்பயுமே சாதகமா இருக்கிற மாதிரி தான் வந்து அவங்க சிஷ்யன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ரோஹித் சர்மா தவிர. அதாவது ஹர்திக் பாண்டியாவா இருந்தாலும் சரிதான், விராட் கோலினாலும் சரிதான், படுதோல்வி அடைஞ்சாலும் விராட் கோலி தோனி கிட்ட தானே அப்படின்னா ஒரு சிரிச்சுட்டு போறாரு, நம்மளுக்கிட்ட தானே அப்படிங்கிற மாதிரி. ஹர்திக் பாண்டியா ஃபைனல்ல தோத்தாலுமே சிரிச்சுட்டு தான் போறாரு. இப்போ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி 2018 மேட்ச் ஓப்பனர் ஞாபகம் இருக்கு, ரொம்ப ஸ்லோவா போகும் அந்த மேட்ச், அது மாதிரி இப்போ அமைஞ்சிடக்கூடாது. ஆனா இப்போ ஹர்பஜன் சிங் உள்ள தாஹிர்லாம் உள்ள வச்சு தோனி கரெக்டா வச்சு எடுப்பாரு. அதே ரீகால் பண்றீங்க அப்படின்னா அது வந்து சிஎஸ்கேவோட கம்பேக் இயர் அப்படிங்கிறதுனால என்னால அது மறக்க முடியாத ஒரு போட்டி. பிளஸ் ஒவ்வொரு டீமோட ஷெடியூலை பத்தி பார்க்கும்பொழுது சிஎஸ்கேவில் இப்போ எந்தெந்த டீமுக்கு 5 மேட்சஸ்லாம் சில டீமுகளுக்குலாம் இருக்குது. இல்ல ஜிடி, அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ், ஆர்சிபி, இந்த டீமுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதற்கட்ட ஷெடியூல்ல 5 மேட்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கேகேஆருக்கு 3 மேட்ச் தான், மற்ற டீமுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சஸ் ஆடுறாங்க. இதுல இந்த 3 மேட்சஸ் ஆடுற கேகேஆருக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு மேட்சும் ஒரு மேட்ச் ஹோம்ல, மிச்ச 2 மேட்சும் அவேல. இந்த ஷெடியூல்ல ஒரு விஷயத்தை கவனிக்கும் பொழுது 5 மேட்ச் வருது அப்படின்னா 2 மேட்ச் ஹோம் இல்ல 3 மேட்ச் அவே, இந்த மாதிரி தான் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா முதல் 2 மேட்ச் ஹோம்ல ஆடுறாங்க, இந்த ஹோம் அட்வான்டேஜ் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் தோனிக்கும் அது ரொம்ப பெருசு. ஆனா இந்த அட்வான்டேஜ்ங்கிறது ஆர்ஆருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் இது அமைஞ்சிருக்குது, மற்ற எந்த டீமுக்கும் இதுல அமையல. ஜிடிக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, அவங்க ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஹோம்ல ஆடுறாங்க அப்படிங்கறதும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனா செகண்ட் மேட்ச் அவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா சேப்பாக்ல ஆடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவேல நடக்குது. ஒன்னு ஹர்திக் பாண்டியா கேப்டன், பட் அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பு எம்ஐக்கும் ஜிடிக்கும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பைல நடக்குது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயம். அதான் ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா சிறப்பம்சம்லாம் கிடையாது. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டை அவங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவங்களுக்கு வைசாக்ல 2 மேட்ச், முதல் மேட்ச் மொஹாலில பஞ்சாப் கூடயும், 2வது மேட்ச் ஜெய்ப்பூர்ல பேட்டிங் பேரடைஸ், அதுவும் பேட்டிங் பேரடைஸ், இதுவும் பேட்டிங் பேரடைஸ். ஸோ ஆடுற ஒரு 5மே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் பேரடைஸ் தான். ஓகேங்களா, டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹோம்ல ஆடினாலும் அவங்களுக்கு அவேல ஆடினாலும், ஸோ அவேல ஆடும்போது எல்லாமே பேட்டிங் பேரடைஸா வந்துருக்குதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு வந்து ஷமி இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஷமி இல்லை அப்படின்னா உமேஷ் யாதவ் கையில மொத்த
மொத்த ப்ரெஷரும் இப்போ இறங்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஜோஷல் இருக்காரு, கில்லு புது கேப்டனா உள்ள வராரு. பட் ஆஷிஷ் நெஹ்ரா இருக்காரு, கைட் பண்ணுவாருங்கிறது ஒன்று இருக்கு. பட் ஷமி, ஹர்திக் பாண்டியா 2 பேர் இல்லை. ஹர்திக் பாண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். அண்ட் ஷமி இல்லாததும் பெரிய இழப்பு. விக்கெட் வரதை தடுக்கும். அப்புறம் அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ப்ரெஷரை போடும். அந்த பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, பண்ட் வராரு, அவர் விக்கெட் கீப்பரா இல்லை கேப்டனா பேட்டரா இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வார்னர் அப்ப இந்த தடவை கேப்டனா இல்லை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் வைசாக்கை வந்து புதுசாக இணைச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டேன், அதாவது பிச்சை ரெடி பண்ண முடியலங்கிறதுனால இப்போ கொடுத்துருக்காங்க. வைசாக்கு கொடுப்போம், நல்லது நடக்குது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கல்கட்டாவில் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்சிபி பொறுத்திருக்கும், ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. பட் ஹோம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க பஞ்சாப் கூட போட்டிருக்காங்க. பஞ்சாப் ஆர்சிபி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சு காலி பண்ற, அதாவது பஞ்சாப் கிங்ஸ் நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க, இவங்க நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. பட் பஞ்சாப் கிங்ஸ்ல பவுலர்ஸ் நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூர்ல பஞ்சாப் கிங்ஸ் கூட மார்ச் 25 அப்படிங்கிறதுனால வந்து ஓரளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் எம்ஐயை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச் எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் கூட மோத போறாங்க ஏப்ரல் 1ஆம் தேதி. ஏன்னா இப்ப எப்படி இந்த சிஎஸ்கே ஆர்சிபி, சிஎஸ்கே எம்ஐ ஒரு ரைவல்ரி இருக்கும், அதே போல எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் ரைவல்ரி இருக்கும். பங்காளி அவங்க கிட்ட எப்படியா ஜெயிச்சா ஆகும்டா, அவங்க கிட்ட தோத்துற கூடாதா, சிஎஸ்கே கிட்ட கூட நம்ம தோத்தலாம் பிரச்சனை, இவங்க கிட்ட தோக்க கூடாது அப்படின்னு எம்ஐ ஃபேன்ஸ் இருப்பாங்களே. பட் எம்ஐயோட ஃபர்ஸ்ட் ஹோம் மேட்ச்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்ஆர் கூட தான் அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. எல்லாமே பிளான் தான், ஓகேங்களா, பக்கா பிளானோட ஷெடியூல் அப்படிங்கறது வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேகேஆருக்கு பெருசா இல்ல. அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட மோதுறாங்க, அதுவும் பெருசா இல்லை. லக்னோவுக்கு கேஎல் ராகுல் திரும்பி வந்துருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது ஒன்று. ஆர்ஆருக்கு எல்எஸ்ஜி கூட இல்லை, பெருசா கிளாஷ்லாம் இல்லை, ஓகேங்களா. ஓகேங்க, எல்லாத்தையும் பேசிட்டான்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்துட்டு ஜிடிக்கு எம்ஐ கூட ஃபர்ஸ்ட் மேட்ச், எம்ஐ ஹர்திக் பாண்டியா ஜிடி எக்ஸ் கேப்டன், இப்போ கரண்ட் எம்ஐ கேப்டன், பிளேயர் கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு சுவாரஸ்யமான போட்டியாக இருக்கும். ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் மேட்சும் மாதிரி சுவாரஸ்யமான போட்டியாக வச்சிருக்காங்க. முடிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச், எம்ஐடிசி, ஆர்ஆர் ஆர்சிபி, அப்புறம் டிசி கேகேஆர், ஆர்ஆர் ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் டிசி இல்லை முடிக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிறப்பான போட்டிகளோடலாம் அவங்க முடிக்கல. பட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் கிளாஷ், ஒவ்வொரு மேட்சும் ஹோம் கிரவுண்டில் நடக்குது இல்லை, அந்த மேட்சஸ்லாம் ஒரு மாதிரி செம்மையாக தாம் தூம் தடாமும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. பட் டிக்கெட் ரேட்ஸ் மட்டும் நல்லா கம்மி பண்ணியாங்கிறத தாண்டி டிக்கெட் கிடைக்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்கும். டன்ங்க, வீடியோ நிறைவடையுது. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை.